வழக்கில் தலைமறைவாக இருந்த மதபோதகரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் சாம்பார் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயது ஜான் ஜெபராஜ். மதபோதகரான இவர் கோவையில் வசித்து வருகிறார். கிறிஸ்துவ பாடல்களை பாடி பிரசங்கம் செய்வதில் பிரபலமாகவும் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி அவரது வீட்டில் நடந்த கிறிஸ்துவ நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற 2 சிறுமிகளை பாலியல் தொந்தரவு செய்ததாக ஜான் ஜெபராஜ் மீது அந்த சிறுமிகள் காந்திபுரம் மத்திய மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து ஆய்வாளர் ரேணுகா தேவி மற்றும் போலீசார் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அந்த வழக்கில் அவரை கைது செய்ய தேடிய போது ஜான் ஜெபராஜ் தலைமறைவாகிவிட்டார். அவரை பிடிக்க மாநகர காவல் ஆணையர் சரவணா சுந்தர் 3 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார். நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் தனிப்படையினர் தேடி வந்தனர். அவர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் தடுக்க விமான நிலையங்கள், துறைமுகங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதற்கிடையே ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அவர் கேரளாவில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசுக்கு தகவல் கிடைத்தது. ஆய்வாளர் அர்ஜுன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கேரள மாநிலம் மூணாரில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த அவரை நேற்று இரவு கைது செய்தனர். இதையடுத்து அவரை கோவை காந்திபுரம் மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். வேறு சில சிறுமிகளுக்கும் அவர் பாலியல் தொல்லை அளித்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் கோவை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் பதிவு செய்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில் ஜான் ஜெபராஜ் ஆஜர்படுத்தப்பட்டார். அதன் பின் அவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மதபோதகர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டது கோவையில் பரபரப்பாக